இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல் நிஜமாகவே மாதிரி ரசிக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. வசனத்துலேருந்து நடிப்புலேருந்து டப்பிங் வாய்ஸ் வரைக்கும் முக்கியமாக எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ முதல்ல எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா அந்த சிறகடி காசையில் ரீசெண்டாக ஒரு எபிசோடு வந்துச்சு. அண்ணனுங்கெல்லாம் மேலே போய் உட்காந்துருப்பாங்க, கீழே மருமகள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அண்ணன் தம்பியெல்லாம் மேலே உட்காந்துருக்க மாதிரி. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே மாடிக்கு ஒவ்வொருத்தங்களாம் வந்துட்டு இருக்காங்க. பழனிவேல் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காரு, காதல் படத்தோட கதை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே செந்திலும் தலைனை அவர் மேலே தூக்கி போட்டு அவரும் நான் இங்கே உங்க கூட பேசிகிட்டு இருக்கலான்னு வந்தேன் அப்படின்னு உடனே இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என் கல்யாணத்தெல்லாம் பற்றி பேசாதீங்கிறா அப்படின்னு சரவணன் சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கீழே இப்போ கதிர் அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் சத்தமாக பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டுடைய காதல் கதையை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கார். கீழே தூங்கிட்டு இருக்க ராஜிக்கு செம கடுப்பாயிடுது. கொஞ்சம் மெதுவாக பேசு அப்படின்னா ஒரு உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு நான் சத்தமாக தான் பேசுவேன், உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் வெளில போய் படுத்துக்கோ, இல்லைனா காதை பொத்திட்டு தூங்கு அப்படின்னு கோவமாக பேசிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு வேணும்னா வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஜாடமாடையாக அறிவு இருக்குதா, இந்த நேரத்தில் கால் பண்ணுறா, கொஞ்சமாக வெக்கம் இருக்குதா, எத்தனை தூரம் நானும் பொறுத்து போகிறது, இப்படியே பார்த்துட்டு இருந்தால் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேச அவர் உடனே ஃபோனை வச்சுட்டு கோவமாக கிளம்பி எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசாதான் நிம்மதி, அதையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நேராக கிளம்பி மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. போயிட்டு இவரும் போய் அவங்க அண்ணனோட பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் உடனே சரவணன் தூங்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு ஏன்டா நீயும் இவனுக்கு ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டாங்கடா, கல்யாணம் முடிஞ்சமா நடந்துக்கோங்கடா, ஒய்ஃபோட இருங்கடா அப்படின்னா இல்லை எங்களுக்கு சும்மா பேசிகிட்டு தான் வந்தோம், யாரும் கூப்பிடல அப்படின்ட்டு நீ கவலைப்படாதனே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறோம்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்கடா, ஏன்னா கல்யாணத்தை பற்றி யோசிக்கடா, நிம்மதியாக இருக்கண்டான்னு இவர் சொல்ல பழனி வேலை ஆமாம் இவனுங்களும் நம்ம கூட தான் தூங்குறானுங்க, நம்மளும் அவங்க அப்படியே இருந்துக்கலாம் பேசாமல், இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவரும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அண்ணன் தம்பியெல்லாம் நைட்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒழுங்கான தூக்கம் இல்லாமல் மீனாவும் ராஜியும் புலம்பிகிட்டு இருக்காங்க. மீனாட்டை என்னக்கா ஒழுங்காக கண்ணெல்லாம் சவந்திருக்கு அப்படின்னா இவன் அப்படி வேணுனே வெறுப்பேற்றுறான், அவங்க அண்ணனோட கல்யாணத்துக்காக வேறு தான் இருக்காங்கிறான், அதனால் மாடிக்கு போயிட்டான் அப்படின்னா அதுக்கேக்கா நீங்கள் வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னா சரி விட அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, அதெல்லாம் அப்பப்போ நேரங்காலம் வரும்போது புரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சோகமாக பேச உடனே ஓங்கண்ணு ஏன் சவந்திருக்கு அப்படின்னா இல்லை இந்த அந்த கதிர் பயலால் தான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே விடலை அப்படின்னு உடனே அடிக்கல்லி அதுக்குள்ளே ராசி ஆகிட்டிங்கன்னு சந்தோஷமாயிட்டாங்க. மீனாவோட நடிப்பு, மீனாவோட டப்பிங்கோட வாய்ஸ், ஐஸ்வர்யா நினைக்கிறேன் அவங்களோட வாய்ஸு ரெண்டும் சேர்ந்து இன்றைக்கி பயங்கரம். ஒரு மாதிரி நமக்கே அந்த பார்த்தாலே சந்தோஷம் தொத்திக்குவாங்களா அந்த மாதிரி அவ்வளோ தூரம் ஒரு சிரிப்போட அவங்க பேசினது, நக்கல் நையாண்டி, அதில் ஒரு அந்த ஒரு முகத்திலே நமக்கு ஒரு மாதிரி நமக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி ஸ்மைல் வந்துடும்ல, புன்னகை பூக்கிறது மாதிரி பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிக்கல்லிங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ராத்திரி ஃபுல்லாக ஃபோன் பேசிகிட்டு இருந்தான், நானும் விடுவேனா திருப்பி நானும் ஏதாச்சும் பேசி விட்டு அவனை மாடிக்கு அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் அத்தை சொன்னதுக்காகலாம் கட்டாயப்படுத்தப்பட்டு கல்யாணம் பண்ணல, இவன் வேறு காரணம் இருக்குது அப்படின்னா மீனா ஒரு வேளை லவ் பண்ணானா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, ஏற்ற வீட்டில் இருந்தால் கூட அப்பப்போ தான் சண்டை போடலாம், கல்யாணம் பண்ணி கூட்டி வச்சிட்டா எப்போ வேணாலும் சண்டை போடலாமே சண்டை போட்டுட்ருக்கான் அப்படின்னோடனே இப்படி தான் உனக்கு அவன் மேலே பாசம் இல்லையா அப்படின்னா சும்மா பாவமாக இருக்குது சில சமயம், அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்ல முதல்ல கோவம் இருந்துச்சு, கோவம் பாவமாச்சு, பாவம் அடுத்து பாசமாகவும், பாசம் தான் அடுத்து காதலாகி லவ்னு சுற்றிட்டு இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல வெறுப்பேத்தாதீங்கக்கா, நான் தண்ணி ஊற்ற வந்தேன் குடத்துக்கு, சாரி இதுக்கெல்லாம் செடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு நடந்து போகிறாங்க. ஆதி காலத்துலேருந்து லவ்னாலே ஒரே டெக்னிக் தடிக்கி விட்டு வழிக்கூடும் போது பிடிக்கிறதான், அதே மாதிரி இவங்க கரெக்டாக வழிக்கூட கரெக்டாக இவர் கையில் பிடிச்சிடுறாரு கதிர்ராஜோட பேரும் பார்க்கறது அழகாக இருக்கா வேற. ஸோ அந்த மியூசிக்கோடு சேர்த்து பார்த்து ஒவ்வொரு ராத்திரியும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நம்ம பார்த்தா அவங்க 2 பேரும் கண்ணோட கண்ணு பார்த்துட்டே இருக்காங்க, அப்படியே க்ளோஸ்அப்பில் 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்த்து உடனே கண்ணை மூடி மறைச்சி வெக்கப்பட்டு ஒரே ஜாலி ஆகிட்டாங்க மீனா. உடனே அதுக்கப்புறம் அவங்களை இறக்கி விட்டுட்டு இந்த பக்கெட்டை நானே இவளே தூக்கிட்டு போவேன்னா நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு இவரே தூக்கிட்டு போய் வச்சுட்டு வந்துடுறாரு. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தா இப்போ இந்த ராஜியுடைய அம்மாவும் சித்தியும் வடிவும் மாறியும் வேறு ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே அவ்வளோதான் சூப்பர், பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஒன்றாயிடுவீங்க, உனக்கு வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு தூக்குறான் அவன், நீ விடுற மாதிரி விடுற, அவன் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறான், என்னென்னவோ நடக்குதே அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்காத கதிர் பின்னாடி இருந்து கேட்டுறாரு. கேட்டவர் என்ன பண்ணுறாரு, பக்கெட்டை போய் திருப்பி எடுத்து வச்சுட்டு 200 பக்கெட் உடஞ்சா அப்பா 200 தடவை கேட்பாங்கிறதுக்காக பார்த்தேன், யாராக இருந்தாலும் கீழே விட போனால் தடி தாங்கி பிடிப்பேன், அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை நீ அப்படின்ட்டு கோபமாக போயிடுறாரு. இருந்தாலும் அவன் கண்ணில் பார்த்தேன் நான் ஒரு காதலை அப்படிங்கிறாங்க இவங்க. சொன்ன உடனே ராஜி வெறுப்பேற்றாதீங்கக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன், அங்கே ஜன்னலை பாரு உங்கள் அம்மாவும் சித்தியும் பார்க்குறாங்கன்னு சொல்ல இவங்க சந்தோஷமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பொழுதே அதை முத்துவேல் பார்த்துறாரு. முத்துவேல் டபக்குன்னு இவங்க ஒரு முறைச்சிட்டு கதவை டம்முன்னு ஜன்னலை தாத்திட்டு இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டை பார்க்குற மாதிரி எந்த ஜன்னலும் திறந்துடக்கூடாது, என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி எந்த வேலையும் யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு கோவமாக போயிடுறாரு. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.